வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். திட்டத்தின் மூலம் புதிய விண்ணப்பம் எப்போது பெறப்படும், மேலும் இந்த மகளிர் உரிமை தொகை இந்த மாதத்திலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். இன்று வழங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் எந்த நோக்கத்திற்காக வழங்கப்பட்டது பற்றிய முழு அறிவிப்பையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் இன்னைக்கு காலையில் வரவழைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்திற்கான தொகையாக ரூபாய் 1000, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு முன்பணமாக ரூபாய் 2000, கோடைகால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000, மொத்தமாக 5000 ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட்டதாக முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற போது கொரோனா உச்சத்தில் இருந்தது. இதை சமாளித்து மக்களின் உயிரை காத்தது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் 4000 ரூபாய் நிவாரண தொகையாகவும் கொரோனா நிவாரண தொகையாகவும் வழங்கினோம். என்ற ஆட்சியில் விட்டுட்டு போன கடுமையான நிதி நெருக்கடியை சமாளித்து ஆட்சிக்கு வந்ததுமே பல திட்டங்களை நிறைவேற்றினோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தேர்தல் அறிக்கையாக 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும் என்று அறிவித்தேன். இப்பொழுது பலரும் இது சாத்தியமே இல்லை என கூறி வந்தனர். நிதி நெருக்கடிகளெல்லாம் சமாளித்து மத்திய அரசினுடைய நெருக்கடிகளையும் சமாளித்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் 2023 காலகட்டத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தி இன்று வரை இந்த திட்டம் பயணித்து வருகிறது. இதில் 1,13,00,000 மகளிர் பயணித்து வந்த இந்த திட்டம் உண்மையில் விரிவுபடுத்தப்பட்டு தற்பொழுது 1,31,00,000 குடும்ப தலைவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். உரிமை தொகையை கொண்டு வீட்டு செலவுகள், குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள், அத்தியாவசிய செலவுகளை மகளிர்கள் நிறைவு செய்து கொண்டுள்ளனர். அதனால் மாதம் 15ஆம் தேதி ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் அவளோடு இந்த திட்டத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சிகள் செய்வதாக தகவல் வெளியாகின. அதற்காகத்தான் இந்த மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வழங்கினதாகவும் இப்போது இந்த திட்டத்தின் கீழ் 1,31,00,000 மகளிர்கள் பயனடைந்து வருவதாகவும் முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளனர். 5000 ரூபாயை அடுத்த 3 மாதத்திற்கு பணமாக செலவிடுங்கள், சேமித்து பாருங்கள் அப்படின்றதையும் முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. உங்கள் ஆதரவோடு அடுத்து அமைய போகும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 ஆட்சி காலத்தில் மகளிர் உரிமை தொகை மேலும் 2000 ரூபாயாகவும் உயரும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காரு. இந்த மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் மகளிர் உரிமை தொகை 2000 உயரும். மேலும் அன்றைய தினத்தில் புதிதாக விண்ணப்பிக்கும் பயனாளர்களும் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்றதையும் முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் அனைத்து மாநிலங்களும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு முன்னேறி இருக்கு அப்படின்றதையும் முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அது மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சி பதவி ஏற்கும் பட்சத்தில் தான் இந்த மகளிர் உரிமை தொகை 2000 உயரும். மேலும் புதிதாக விண்ணப்பிக்கும் பயனாளர்களும் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டாங்க. முதல்வர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை பற்றி இன்று நமக்கு வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. யாருக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் கிரெடிட் ஆச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.